ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு இந்த வீடியோவில் 22nd of June 2026 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸை நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சயின்ஸ் பேஜில் வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிக்கல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பயோசார் ஆஃபர்ஸ் அ வே டு டர்ன் இந்தியாஸ் ஃபார்ம் ஸ்மோக் இன்டு பிளாக் கோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். அதாவது கடந்த ஒரு 10-15 வருஷமா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பேப்பரில் ஜிஎஸ் பேப்பரில் இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் எப்போவுமே வந்துட்டு இருக்கு. ஈவன் இந்த வருஷம் 2026 வந்த இந்த கிரீன் ஹைட்ரஜன் கூட இதோட ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஆர்டிக்கலோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது 2012 வந்து பார்த்தீங்கன்னா பயோமாஸ் கேசிஃபிகேஷன் பற்றி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. வெரி ஈஸி கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2019 பைராலிசிஸ் பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பிளாஸ்மா கேசிஃபிகேஷன். ஸோ இந்த பைராலிசிஸ் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் பயோமாஸை வந்து கேசிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ வித்தவுட் ஆக்சிஜன் ஒரு பயோமாஸை நம்ம பேர்ன் பண்ணுறப்போ அதிலிருந்து நமக்கு பயோசார் அப்படின்ற கார்பன் கண்டென்ட் கிடைக்கும். ப்ளஸ் சிந்தட்டிக் கேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த கேஸ் சிந்தட்டிக் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன், வாட்டர் வேப்பர், இந்த மாதிரி மேஜர் கேஸஸ்லாம் இந்த சிந்தட்டிக் கேஸில் இருக்கும். அது போக மைனர் கேஸ் கம்பனண்ட்டும் இருக்கும். ஈத்தேன், எத்திலீன், ப்ரோபேன், ப்ரொப்பலின், இந்த மாதிரி எல்லா கேஸும் மிக்ஸ் ஆகிருக்கிறனால இதை வந்து நம்ம சிந்தட்டிக் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2012 பயோமாஸ் கேசிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. 2019 அந்த பயோமாஸ் கேசிஃபிகேஷனுக்கான ஒன் ஆஃப் த டெக்னாலஜி பிளாஸ்மா கேசிஃபிகேஷன் அண்ட் பைராலிசிஸ் இதை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் இயர் 2020 இதோட ப்ராடக்ட் பயோசார் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவே ஈஸியாக அவங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். அண்ட் அதுக்கப்புறம் 2021 வந்து பார்த்தீங்கன்னா 2021 இருக்கட்டும், 22 இருக்கட்டும், 23 கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இதோட ப்ராடக்ட்லேருந்து கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த பைராலிசிஸ் மெத்தட் இருக்கு இல்லையா, இது வந்து பயோமாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட டெக்னாலஜி கிடையாது. இது வந்து எதுக்காக உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா பிவிசி இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக், அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட டெக்னாலஜி தான் இது. ஏன்னா பிளாஸ்டிக்கை யூஸ்வலாக உருவாக்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இன்சினரேஷன் ப்ராசஸில் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அட்மாஸ்பியரில் வந்து ரிலீஸ் ஆகும். அதை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் இந்த பைராலிசிஸ். அப்போ இது ரிலேட்டடாக பிவிசியை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிளாஸ்டிக்ஸு, ரெகுலேட்டட் பிளாஸ்டிக்ஸு, இதை பற்றி வரிசையாக கொஸ்டின் வந்திருக்கு. அண்ட் அது போக உங்களுக்கு இந்த பயோசார் வந்து நிறைய பெனிஃபிட் வந்து நமக்கு கொடுக்கும். ஃபார்மர்ஸ்க்கான பெனிஃபிட்டாக இருக்கட்டும், அதாவது சாயில் அமெண்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னா சாயிலில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். மைக்ரோப்ஸை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மைக்ரோப்ஸ் வந்து சாயிலில் வந்து ஒரு சர்ஃபேஸ் வேணும் அதுக்கு, அப்போ தான் அது வந்து நல்லா க்ரோ ஆகும். அப்போ அதுக்கான சர்ஃபேஸை வந்து இது கொடுக்கும். ஸோ அப்படி இந்த பயோசார் மேலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயோஃபிலிம், மைக்ரோப்ஸ்னால பயோஃபிலிம் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பயோஃபிலிம் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஓவரால் இந்த மெத்தடே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜுக்கு கீழே தான் வரும். அப்போ இதில் நீங்கள் கிரீன் ஹைட்ரஜனையும் இன்டைரக்டாக நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறதுக்கான டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹைட்ரஜனுக்கான டெஃபினிஷன். நேச்சுரல் கேஸ்லேருந்து எடுத்தோம்னா தட் இஸ் ப்ளூ ஹைட்ரஜன். எலக்ட்ரோலைசிஸ் மூலமாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் கிரீன் ஹைட்ரஜன். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஏன்னா இதையுமே நீங்கள் இப்போ நம்ம பார்க்குற இந்த பயோசார், பைராலிசிஸ், பயோமாஸ் கேசிஃபிகேஷன் இதோட லிங்க் பண்ணிக்கலாம். அசோசியேட்டட் டாபிக் தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டெக்னாலஜி தட் யூஸ்ட் டு டீகார்பனைஸ் ஹைட்ரஜன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி எலக்ட்ரோலைசிஸ் சொல்லலாம். ஸோ எலக்ட்ரோலைசிஸ் மூலியமாக வர்றது கிரீன் ஹைட்ரஜன். பட் டீகார்பனைசேஷன் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு உங்களுக்கு பயோமாஸ் கேசிஃபிகேஷனும் வரும், பைராலிசிஸ் மெத்தடும் வரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த டாப்பிக்கோட சிக்னிஃபிகன்ஸ் புரியுதா? இது வரைக்கும் 12-15 வருஷமாக இது ரிலேட்டட், அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இனியும் கேட்பாங்க. வாட் இஸ் பிளாக் கோல்டுன்னு உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஒரு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்மர்ஸ்க்கான இஷ்யூவை தீர்க்கிறதா இருக்கட்டும், என்விரான்மெண்டல் ப்ராப்ளம், கார்பனை வந்து ரிலீஸ் பண்ண விடாமல், என்விரான்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணாமல் கேப்சர் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகுது. அதனால் இந்த டாபிக் வந்து நமக்கு இன்னுமே ஃபியூச்சர்லேயுமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு, வாட் இஸ் பயோசார்? ஹைலி போரஸ் கார்பன் ரிச் மெட்டீரியல். ஸோ போரஸ் அப்படின்னா சின்ன சின்ன துளைன்னு அர்த்தம். இப்போ இந்த பிக்சரில் இருக்கிறது வந்து பயோசாரு பெல்லட்ஸு. இந்த ஒரு பெல்லட் எடுத்தீங்க அப்படின்னா அதோட மைக்ரோஸ்கோபிக் பிக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் வந்து நமக்கு போர்ஸ் வந்து இருக்கும். இந்த போர்ஸ் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது.
அதாவது இத நம்ம மண்ணுல கலந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க விவசாய நிலம் வச்சிருக்கீங்க. அந்த சாயில் எந்த அளவுக்கு தண்ணிய ஹோல்டு பண்ணுதோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புரொடக்டிவிட்டி வந்து இன்கிரீஸ் ஆகும். பட் யூசுவலா தண்ணி வந்து ஒரு லாங் ஹவர்ஸ்க்கு வந்து நிலத்துல ஹோல்ட் ஆகாது. பெர்குலேட் ஆகி அண்டர் கிரவுண்டுக்கு போயிரும். பட் இந்த பெல்லட்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, இதோட போர்ஸ்ல அந்த தண்ணிய ஹோல்டு பண்ண வச்சு லாங் ஹவர்ஸ்க்கு வந்து ரிட்டைன் பண்ணும். இதனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். இப்ப இந்த பஞ்சாப், ஹரியானா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அறுவடை முடிஞ்ச உடனே அந்த பேடி ஸ்ட்ராவ வந்து பர்ன் பண்றாங்க இல்லையா? அதே மாதிரி கேரளால வந்து பார்த்தீங்கன்னா, கோகனட் லீவ்ஸா இருக்கட்டும், கோகனட் ஹஸ்க்கா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் அறுவடை முடிஞ்ச உடனே பர்ன் பண்ணுவாங்க ஓப்பன் கிரவுண்ட்ல. அப்படி பர்ன் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? கார்பன் வந்து அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். இப்ப இந்த பயோசார் ப்ரொடியூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? பைரோலிசிஸ் மெத்தட். அது மூலியமா என்ன பண்றது? அட்மாஸ்பியர்ல அந்த கார்பனை கலக்க விடாம கேப்சர் பண்ணி இந்த மாதிரி பெல்லட்ஸா மாத்திடுறது. இது வந்து நமக்கு பை ப்ராடக்ட் தான். இந்த சிந்தட்டிக் கேஸஸ்னு சொன்னோம் இல்லையா? அந்த கேஸஸா இருக்கட்டும், இந்த பயோசாரா இருக்கட்டும், இதெல்லாம் பை ப்ராடக்ட் தான். ஸோ அப்போ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு இந்த ஆர்டிக்கிள்ல கொடுத்துருக்கிற மாதிரி ஒரு 4 பாயிண்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, வாட்டர் அண்ட் நியூட்ரியன் ரிட்டென்ஷன் கிட்டத்தட்ட 10% to 25% கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது இது மூலியமா. சரி, இந்த பெர்சன்டேஜ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யூபிஎஸ்சி கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு இந்த பயோசார் வந்து 90%க்கு மேல ஹையஸ்டா வந்து ஹோல்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அத மாதிரி அன்ரீசனபிளா கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் தப்பு. 10 to 25% தான். அதே மாதிரி செகண்ட் பெனிஃபிட் என்னன்னா, இட் ப்ரொவைட்ஸ் மைக்ரோ என்விரான்மெண்ட், சாயில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, பயோஃபில்ம் ஃபார்ம் ஆகும்னு. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, which boost productivity 10% to 30% increase. And fourth point, climate resilience. So சாயிலோட மாய்ச்சரை வந்து என்ஹான்ஸ் பண்றது மூலியமா drought condition, heat wave condition இதுல இருந்தெல்லாம் ஒரு ஃபார்முலால தப்பிக்க முடியும் இந்த பயோசார் யூஸ் பண்றது மூலியமா. ஸோ இதெல்லாம் வந்து இதை யூஸ் பண்றதுனால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். இப்போ இதை நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போறதுன்னு இந்த ஆர்டிக்கல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா என்னதான் வந்து இதுக்கு இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருந்தாலுமே இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இதை இன்னுமே நம்ம வந்து ப்ராப்பரா யூஸ் பண்றது கிடையாது. இந்தியாவில் இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்றது கிடையாது. வெறும் ரிசர்ச் லெவல்லே இருக்கே தவிர இந்த பயோசார் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் நடக்கல. அதை பத்தி தான் இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட எக்கனாமிக் வேல்யூ வந்து நம்ம அடுத்து எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல இந்த ஆர்டிக்கல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னா, கார்பன் கிரெடிட்ஸ் மூலியமா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கண்ட்ரியில், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இந்த கார்பன் கிரெடிட்டை வந்து கார்பன் மார்க்கெட் கிரியேட் பண்ணி கார்பன் கிரெடிட்டை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு இந்த பயோசார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். இதை வெறும் அக்ரிகல்ச்சரல் ரெசிடியூவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் பார்த்தா பத்தாது. இதை வந்து நம்ம ஒரு இன்கம் ஜென்ரேட்டராகவும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டெபிலிட்டி. ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இது ஒரு பர்சிஸ்டண்டான CO2 ரிமூவல் டெக்னாலஜியை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இதை நம்பி வந்து நம்ம என்ன பண்ணலாம், கார்பன் கிரெடிட் மார்க்கெட்டுக்குள்ள ரெகக்னைஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட், ஸோ நம்ம வந்து லேண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு மெத்தடாலஜி வந்து வச்சிருக்கோம், VM0042. இது வந்து ஒரு மெத்தடாலஜி லேண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த மெத்தடாலஜி படி ஒரு டன்னு பயோசார் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஈக்குவலண்ட்னா 2 CO2 கிரெடிட்டுக்கு சமம், கார்பன் கிரெடிட்டுக்கு சமம். ஸோ மானிட்டைசேஷன் லெவல்லையும் நமக்கு ஹையர் வேல்யூ. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையுமே IIT மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்லாம் லைக் கிஷான் கிளின் அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து லோக்கல் லெவலில் வில்லேஜஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கிற பயோமாஸ் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ப்ரொக்யூர் பண்ணி இந்த இன்சினரேட்டர் மூலியமா, அதாவது கிளின் மூலியமா அதை மானிட்டைஸ் பண்ணி அதை ஃபார்மர்ஸ்ல இருந்து எல்லா ஸ்டேக் ஹோல்டருக்கும் பெனிஃபிட் போகிற மாதிரி பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம பெரிய லெவலில் கொண்டு போகலாம் இல்லையா? அப்போ இதில் வந்து நமக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் இந்த ஆர்டிக்கலில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அர்பன் ஆர்கானிக் வேஸ்ட். சரி, வெறும் பயோ மாசம் மட்டும் தானே இவ்வளோ நேரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த முனிசிபல் சாலிட் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையுமே நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த பைரோலிசிஸ் மெத்தட்ல ஃபீட் பண்ணி நம்மளால பயோசார் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ இங்கே இன்னொரு பிரச்சனையும் சால்வ் ஆகுதா? முனிசிபல் வேஸ்ட்டை வந்து லேண்ட் ஃபில்ல கொண்டு போய் நம்ம போட்டு வச்சிடறோம். அது அங்கேருந்து கெட்டு போய் நமக்கு மீத்தேன் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸா என்ன ஆகுது, அட்மாஸ்பியர்ல வந்து கலக்குது. அப்போ அதை வந்து நம்மளால தடுக்க முடியும் இல்லையா? அப்போ அதுக்கும் இது வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அப்போ இதுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா நம்ம இன்னும் என்ன பண்ணணும் கவர்மெண்ட் சைடில்? ஏன்னா இதை வந்து இன்னுமே இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு, பாலிசி லெவலில் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு பெரிய எஃபர்ட்ஸ் வந்து நடக்கல. நம்மளோட கண்ட்ரியோட நேச்சுரல் ஃபார்மிங் இனிஷியேட்டிவ், சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டு, கார்பன் ஃபார்மிங் இனிஷியேட்டிவ், இதிலெல்லாம் நம்ம வந்து இந்த பயோசார் வந்து நம்ம உள்ளே இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலோட ஓவரால் ஐடியா. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ப்ரிலிம்ஸ் லெவல்லே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, இது நீங்கள் மெயின்ஸ் லெவலில் எதிர்பார்க்கலாம். அடுத்து பாலிசி லெவலில் நமக்கு எங்கே கேப் இருக்குது இந்த பயோசாரை இன்டெகிரேட் பண்ணுறதுல அப்படின்றது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சா? அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு.
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன? கார்பன் கிரெடிட்ல சேர்க்கிறது, முனிசிபல் வேஸ்ட்ல இன்டகிரேட் பண்றது. அதே மாதிரி இதோட சேலஞ்சஸும் உங்களுக்கு இப்ப தெரியும். பயோசாரோட பெனிஃபிட் நமக்கு தெரியும். சேலஞ்சஸ் என்ன? பாலிசி லெவல்ல இன்னும் நம்ம இன்டகிரேட் பண்ணல. இவ்வளோ பெனிஃபிட் நமக்கு கொடுத்தோம், ஃபார்மர்ஸ் கிட்ட போய் மாசா போய் சேரல. இதெல்லாம் சேலஞ்சஸ். அப்போ உங்களால இந்த பர்டிகுலர் டாபிக்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இப்போ உங்களால எழுத முடியும். ஓகே, தட்ஸ் இட். நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற லீட் ஆர்டிகல், எண்ட் த ஃப்ரீ ரெயின் ஆஃப் ஜங்க் ஃபுட் அட்வர்டைசிங் இன் இந்தியா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். ஏன்னா இந்த ஆர்டிக்கல்ல வந்து நமக்கு இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரியில் ஒரு பாலிசி கேப் வந்து இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு அண்ட் ஹை ஃபேட் சுகர் சோடியம் ஃபுட்டு, இது ரெண்டும் நமக்கு சீரியஸ் கன்சர்ன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளோட நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 6 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸாக வச்சு நம்ம ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா லாஸ்ட்டாக. ஸோ அதில் வந்து ஸ்டண்டிங் அண்ட் வேஸ்டிங் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் பர்டிகுலராக 0 to 2 இயர்ஸ்க்குள்ள அந்த குழந்தைக்கு கிடைக்கிற ஃபுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஹெல்த்தியான குழந்தையாக நமக்கு மாற்றும். இந்த டைம் பீரியடில் ப்ராப்பரான நியூட்ரிஷன் கிடைக்கல, மால் நியூட்ரிஷனாக இருக்குது அப்படின்னா ஸ்டண்டிங் இல்லை வேஸ்டிங்கை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அப்போது நம்ம ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டும் ஒரு காரணம் அப்படின்றத பார்த்துருந்தோம். அது போக நம்மளோட கண்ட்ரியில் நான் கம்யூனிகபிள் டிசீஸோட பேர்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாப்பில் இருக்குது. ஆனால் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பாலிசிஸ் எல்லாமே இஸ் ஃபோக்கஸ் ஆன் கம்யூனிகபிள் டிசீசஸ். அப்போ இங்கே தான் வந்து நமக்கு பிரச்சனை பெருசாக இருந்தாலும் அங்கே நமக்கு ப்ராப்பரான பாலிசி வந்து கிடையாது. அதை தான் இந்த ஆர்டிக்கலில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்டிக்கலில் ஆத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹெல்த்ஃபுல்னஸ் ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்னு மார்க்கெட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து சிப் பேக்கெட்னு வச்சுக்கோங்க. இந்த சிப் வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணலை, இதை நாங்கள் பேக் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஸோ இதுக்கு வந்து ஆயில் யூஸ் பண்ணல, பேக்ட் ஐட்டம் வந்து நல்ல ஐட்டம் தானே, சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. இந்த பேக்ட் ஐட்டம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. செலிப்ரிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி கிரெயின், ஸோ இதில் வந்து இத்தனை கிரெயின் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை என்டோர்ஸும் பண்ணுறாங்க. இதை தான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவ் டிஸ்க்ளோசர். இதை மட்டும் பெருசாக காட்டுறது, ஆனால் உள்ள அந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ஹான்சர்ஸ் சேர்த்துருப்பாங்க, கலர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, எம்எல்சிஃபயர்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் வந்து அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து காமிக்க மாட்டாங்க. அப்போ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீரியஸான கன்சர்ன். அதாவது பாலிசி லெவலில் நம்ம இதை ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும் இந்தியாவில். அதை ரியலைஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளோட மோட்டிவ் அப்படின்னு இந்த ஆத்தரே சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்ணுறதுக்கு அட்வர்டைஸ்டிங் காஸ்ட்டே அதிகமாக வந்து எவ்ரி மந்த் அரௌண்ட் 170 crore வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம் இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் கம்பெனிஸ். எவ்ரி மந்த் 170 crore வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அக்ரெசிவாக அன்ஹெல்த்தி ஐட்டமை வந்து மார்க்கெட்டில் புஷ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதுலேயுமே இவங்களோட டார்கெட் யாருன்னா சில்ட்ரன் தான். ஏன்னா சில்ட்ரன் வந்து வல்னரபிள் செக்ஷன் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த வல்னரபிள் செக்ஷனை இந்த மாதிரியான இர்ரெசிஸ்டபிள் ஆட் கொடுத்து அவங்கள வந்து அது என்னன்னே தெரியாமல் சாப்பிட வைக்கிறப்போ டயபெட்டிஸ் வந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஒபிசிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸு. அப்போ இது நம்ம சொசைட்டிக்கு ஒரு சீரியஸ் கன்சர்ன். இது நம்மளோட டாப்பிக்கில் வல்னரபிள் செக்ஷனில் கூட நீங்கள் இதை லிங்க் பண்ணி கூட நீங்கள் எழுதலாம். அப்போ பாலிசி மேக்கர்ஸ்க்கு இதோட இன்டென்சிட்டியை புரிய வைக்கிறதுக்காக ஆத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சில ஸ்டடீஸ் அண்ட் ரிப்போர்ட்டை வந்து எடுத்து வைக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் லான்சன் சர்வே 2025 வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் இருக்கு இல்லையா, இந்த நம்மளோட சொசைட்டியில் ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், டைப் 2 டயபெட்டிஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே டைரக்டாக லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்கனாமிக் சர்வே 2025-26 நம்ம வந்து இந்தியாவில் அன்ஹெல்தி டயட் வந்து ஃபாலோ பண்ணுறோம், ஸ்ட்ரிக்டான மார்க்கெட் ரெகுலேஷன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட சுப்ரீம் கோர்ட் கூட ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனுக்கு என்ன அவார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து அந்த நியூட்ரிஷனல் ஃபேக்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு பேக்கேஜோட பேக்கில் தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க, அதை வந்து இனிமேல் என்ன பண்ணணும், ஃப்ரண்டில் பிரிண்ட் பண்ணணும், கஸ்டமர்ஸ்க்கு வந்து தெரியணும். ஏன்னா இட் டீல்ஸ் வித் தி ரைட் டு ஹெல்த் ஆஃப் த பீப்புள். வார்னிங் லேபிள் வந்து ஃப்ரண்டில் இருக்கணும், நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் வந்து ஃப்ரண்டில் இருக்கணும். ஸோ நமக்கு என்ன தேவை, நியூட்ரிஷனல் எஜுகேஷன் வந்து பீப்புளுக்கு தேவை. அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணும். இந்த HFSSS அண்ட் UPF இது எல்லாத்துக்குமே வந்து லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். ஏன்னா ஃப்ரீயாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதனால். அதே மாதிரி ப்ரிடேட்டரி கமர்ஷியல் ஆட் இருக்கு இல்லையா,
இந்த வல்னரபிள் செக்ஷன் சைல்ட வந்து டார்கெட் பண்றாங்க இல்லையா? அத வந்து நம்ம பேன் பண்ணணும். அட்லீஸ்ட் பேன் பண்ணலனாலும் சில ஏரியாஸ்ல வந்து இந்த அட்வர்டைஸ்மென்ட் வந்து வரக்கூடாது அப்படின்னு நம்ம பேன் பண்ணி ஆகணும். ஸோ ஓவராலா நம்ம இண்டஸ்ட்ரியவே ரீஅலைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கிள்ல சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து இன்னும் இன்டெப்த்தா பண்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. பட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா? இது வந்து மத்த ஆன்சர்ஸ் ரைட் டு ஹெல்த்தா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸ்டண்டிங், வேஸ்டிங், மால் நியூட்ரிஷன் இந்த டாபிக்லலாம் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களால எழுத முடியும். இந்தியால பாலிசி கேப் இருக்கு. அத வந்து நம்ம சரி செஞ்சாகணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் நீங்க எழுதுனா போதும். உங்க ஆன்சர் வந்து ஃபென்டாஸ்டிக்கா தெரியும். ஓகே, தட்ஸ் இட்.